இந்த சோஃபா கதையை எண்ணிக்கை விட போகிறார்கள். எங்கள் தலைவர் சினிமாவை விட்டாலும் அவர்கள் அட்லி என்கிறார்கள், புஷ்பா என்கிறார்கள், ஜுராசிக் பார்க் என்பார்கள் போல் இருக்கிறது. நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், அந்த சோஃபா அவர்கள் வாங்கியது, அவர்களினுடைய வசதி கருத்து வாங்கியது. மதிப்பிற்குரிய அண்ணன்களை நீங்கள் சிறுமைப்படுத்தக் கூடாது. ஆனால் ஒன்று உறுதி, எந்த காரணம் கொண்டும் பார்க்க வருகிற கூட்டணி தலைவர்களுக்கு மட்டும் பிளாஸ்டிக் சேர் போட்டதை போல சிறுமைப்படுத்தக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிங்க பெண்களை குறித்து அன்றே விரிவாக தெளிவாக அழகாக நான் கூறிவிட்டேன். சிங்க பெண்கள் இந்த நாட்டினுடைய தமிழ்நாடு அரசினுடைய பொக்கிஷம். அவர்களை குறித்து மீண்டும் மீண்டும் இப்படி சிறுமைப்படுத்தி பேசியதற்காக மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் அதை கண்டிக்க வேண்டும். சிங்க பெண்களை குறித்து இனி யாராவது தவறாக பேசினால் அதை அனுமதிக்க கூடாது. இப்படி தவறாக பேசியதற்காக அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். வாக்குறுதிகளை பற்றியெல்லாம் பேசினார்கள். பொதுவாக வாக்குறுதிகள் சர்வதேச அளவில் பொலிட்டிக்கல் பினாமினல் எப்படி உருவாகிறது? ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன்ஸ், அதை எந்த பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் செயல்படுத்தக்கூடிய ஒரு செயல்முறை, பின்பு வரக்கூடிய அந்த வெற்றியை ரோடு போடுவோம் என்று சொல்லி ரோடு போட்டதை காண்பித்து எக்ஸிபிட் செய்து அவர்கள் முன்னோக்கி செல்வார்கள். ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் நாம தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஆண்டவர்கள் பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த பிரச்சனையே அவங்கதான், அவங்களே அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி எப்படி சொல்ல முடியும்? சரி, அதுக்கு பாசிபிள் சொல்யூஷன் சொல்லி பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாம அதை செயல்படுத்த முடியுமா? ஒரு முனிசிபல் கவுன்சிலர் தொடங்கி மாண்புமிகு அமைச்சரினுடைய வீட்டில் இருக்கிறவர்கள் வரைக்கும் கமிஷன் மீது கமிஷன் அடித்து அந்த ப்ராஜெக்டே முடியாது. கடைசியில் எதை விளம்பரம் செய்வது? அந்த திட்டத்தினுடைய வெற்றியையா? எதை விளம்பரம் செய்வது என்றே தெரியாமல் தங்கள் தலைவரை, அதுவும் ஒரு குடும்பத்தை மட்டுமே வெறித்தனமாக விளம்பரம் செய்து செய்தி விளம்பரத்துறையின் கஜானாவை துடைத்து வைத்து சென்றிருக்கிறார்கள் என்பதையும் இந்த மாவட்டத்துக்கு தெரியப்படுத்த நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். இன்னும் ஒவ்வொரு வரியிலும் ஆக்கப்பூர்வமாக அறிவியல் பூர்வமாக எதையாவது சொல்வார்களும் நான் தேடி தேடி பார்த்தேன். அவராக 40 நாட்கள் தேடி பார்த்து ஏமாற்றம் அடைந்தார். நான் 40 நிமிடத்திலேயே ஏமாற்றம் அடைந்து விட்டேன். இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு நகைச்சுவை காட்சியில் சொல்வதை போல அதுல ஒண்ணுமே இல்ல, கீழே போட்டுருங்க. நன்றி சட்டப்பேரவை தலைவர் அவர்களே.